சுவடுகள் டிவி நேயர்களே, அன்பு வணக்கங்கள். டெல்லிக்கு சென்றார் முதல்வர் விஜய். அங்கு நடந்தது என்ன, இங்கு போகும்போது என்ன சொன்னார்? அதாவது 543 என்ற எம்பி இடங்களை ஃப்ரீஸ் செய்து விடுவதற்கு நாங்கள் சொல்லுவோம் என்று சொல்லி போனார். அதே போல் ஸ்பீக்கர் சிவகுமார் அவர்களை சந்தித்து காவிரி தண்ணீர் பற்றி பிரச்சனை பேசி கபினி அணையை தடுக்க போவதாக சொல்லி போனார். ஆனால் இவர் இரண்டையுமே விட்டு அந்தர்பல்ட்டி அடித்து விட்டு வந்தது. இப்பொழுது மக்கள் எல்லோரும் மிகவும் ஒரு சிந்தனையில் உள்ளனர், சோர்வில் உள்ளனர். 543 7.1 என்ற சதவீத அளவில் நமக்கு இடங்கள் ஒதுக்கப்படவில்லை என்றால் நமது குரல் ஓங்கி ஒலிக்காது, நம்ம குரலுக்கு மதிப்பு இருக்காது என்பதெல்லாம் அனுபவமற்ற ஆட்சியாளருக்கு தெரியாது. காரணம், அவர்களை தேர்ந்தெடுத்தது மோடி, அமித்ஷா, ஞானேஷ்குமார் என்ற மூவரும் சேர்ந்து இவிஎம்ஐ வைத்து கொண்டு வந்த இவிஎம் முதல்வர் தான் இப்பொழுது ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அதனால்தான் அவர் முக்கியமான இந்த 2 பிரச்சனைகளையும் அந்தர்பல்ட்டி எடுத்து கை கழுவி விட்டு வந்து விட்டார். மக்களே, நமக்கு நேரப்போகும் ஒரு ஆபத்தை நீங்களாவது உணர்வீர்களா? உங்களால் என்ன செய்ய முடியும்? பதவியில் உள்ளவர்கள் தான் எதையாவது செய்யலாம். பதவியில் இவிஎம் தேர்ந்தெடுத்த முதல்வர் இப்படித்தான் இருப்பார். தைரியசாலி முதலில் வேண்டும். மக்கள் தைரியசாலியை தான் தேர்ந்தெடுப்பார்கள். போராடு குணம் வேண்டும், அதைத்தான் மக்கள் தேர்ந்தெடுப்பார்கள். இவிஎம் அதெல்லாம் தெரியாது. அதனால் இப்பொழுது நாம் நமது தமிழ்நாட்டின் உரிமைக்கு என்ன ஆகும் என்ற கேள்விக்குறியோடு எதிர்காலத்தை நோக்க வேண்டி உள்ளது என்பதை சொல்லிக்கொண்டு நான் இந்த காணொலியை இத்துடன் நிறைவு செய்கிறேன். வணக்கம் நேயர்களே. எனது டிவி சேனலை விரிவுபடுத்தி முழு நீள வீடியோக்கள் தர முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். நான் தனி ஒருவனாக செய்ய வேண்டிய முயற்சியில் எனக்கு அனுபவம் இல்லாமல் இருப்பதால் சற்று தாமதமாக கொண்டு இருக்கிறது. விரைவில் நான் அதை செய்து இன்னும் விரைவாக புள்ளி விவரங்களோடு பேச முயற்சி செய்கிறேன் என்று சொல்லி ஆதரவை தாருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.